ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு 2021 ஹுண்டாய் வெனியோ பற்றி தான் கைஸ் ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கார் பார்த்தீங்கன்னா தெரியும், சச் அ பிராண்ட் நியூ கார், டெலிவரி எடுத்து 1 வீக் கூட ஆகலை. அண்ட் இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு பேஸ் வேரியண்ட் தான், எஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் எனக்கு பர்சனலி ஹுண்டாய் கார்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நாங்கள் பர்சனலி ஒரு 10 இயர்ஸாக ஹுண்டாய் கார்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் யாராவது கேட்டாங்கன்னா கூட நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன் ஹுண்டாய் ப்ராடக்ட்ஸை, பிகாஸ் ஆஃப் த பில்ட் குவாலிட்டி. அண்ட் அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி அந்த ஹுண்டாய் வென்யூ ஆஃபர் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஸோ ரிவ்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200cc பெட்ரோல் என்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. BS6 என்ஜின்ஸ் ப்ரொடியூசிங் 82 ஹார்ஸ் பவர் அண்ட் 114 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற என்ஜின் கைஸ். அண்ட் இன்ஜின் பவர் பத்தலை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் லைக் 99 ஹார்ஸ் பவர் என்ஜினும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 118 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற என்ஜின்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். நீங்கள் பெப்பியரான பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான வேரியன்ஸுக்கு போயிடலாம். அண்ட் இன்ஜின் பே பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குல்ல. நடுவில் இன்ஜின் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. இதுவும் இங்கே பாருங்கள், கீழே தரையே தெரியுது, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது இன்ஜின் பேல. ஸோ காருடைய ஃப்ரண்ட் லுக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இண்டிகேட்டர்ஸ், கீழே ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவான ஒரு கிரில் ஹுண்டாய் லோகோ இனட். கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாடி கிளாடிங் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். பிளாக் வித் சில்வர்னு கூட சொல்லலாம். ஃபாக் லைட்ஸ் இல்லை, லோ அண்ட் வேரியண்ட்டுங்கிறதால. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடிஸ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் எல்இடிஸ் கிடையாது, ஹாலோஜன் செட்டப் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். கீழே ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹாலஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் வித் ப்ரொஜெக்டர் செட்டப்போடு உங்களுக்கு வரும். அண்ட் ஹெட்லைட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனில் உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லைட்ஸும் உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கைஸ். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அழகாக பானட்குள்ளே அழகாக ஃபினிஷ் ஆகுது. இந்த காருடைய சைடு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபெண்டருக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்ஸில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணல இண்டிகேட்டர்ஸை. கைண்ட் ஆஃப் ஒரு டுவல் டோன் மாதிரி இருக்குது அந்த சைடு மிரர்ஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் நார்மலான ஒரு சைடு மிரர்ஸ் தாங்க இது. வண்டியோடைய பில்லர் பாருங்கள், கைண்ட் ஆஃப் ஒரு பியானோ ஃபினிஷில் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பில்லரோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரூஃப் ரெயில்ஸோட சைடில் கொண்டு போய் ஃபைனலாக லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கோங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. டாப் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ்லாம் சில்வர்லேயே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி உங்களுக்கு ஆண்டனாஸும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது கைஸ் காரு. ஸோ வண்டியோடைய ஆல் ஓவர் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.9 மீட்டர்ஸ். அண்ட் வித்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 மீட்டர்ஸ் கைஸ். அண்ட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 மீட்டர்ஸ் வரைக்கும் வருது. அண்ட் கார் நல்லாவே காம்பேக்டாக இருக்குது கைஸ். வண்டி கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிளாக் கலர் பாடி கிளாடிங் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195 mm. நம்ம ஒரு ரோடுக்கு பிரச்சனையே இருக்காது, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். வீல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டுத்துக்கும் டிஸ்க் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அலாய்ஸ் கொடுக்கல, பேஸ் வேரியண்ட்டுங்கிறதால. அண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 195, 65, R15 டயர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். வெளியில் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கப்லேயே உங்களுக்கு ரிம் மாதிரி அலாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சைடு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், பவர் கிடையவே கிடையாது கைஸ். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் க்ரோம்லேயே அழகாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கைண்ட் ஆஃப் டுவல் டோன் மாதிரி இருக்குது. காருடைய பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு பாக்ஸி லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். லைட்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற அந்த ஹுண்டாய் வென்யூ ரொம்பவே போல்டாக க்ரோமில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இந்த லைட்ஸ் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். உண்மையாலுமே நீங்கள் இந்த கார் எடுக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் எடுங்க. காருடைய ரிவர்ஸ் கியருக்கான லைட்ஸ் இதோ இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க.
ரிவர்ஸ் சென்சார்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கேமராஸ் ஆஃபர் பண்ணல. இந்த ஓனர் ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணியிருக்காரு ரிவர்சிங் கேமராஸ். அண்ட் பின்னாடி டிஃபாகர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் ஆஃபர் பண்ணவே இல்லை, மேலே ஸ்பாய்லரும் இல்லை. கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடியிலேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ரொம்பவே அழகாக அந்த லைன்ஸ் போய் முடியுது. நல்லா பண்ணியிருக்காங்க டிசைனிங். 45 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கைஸ் இந்த காருக்கு. அண்ட் கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓனர் ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணியிருக்காரு. லைக் ஸ்டீல் பம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு க்ராஸாக இருக்குதுல்ல ஸ்டீல் பம்பர்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த காரோடைய இன்டீரியர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்டீரியர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ் டோட்டலாக இந்த காரில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா சில்வர்லேயே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஓஆர்விஎம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் ஸ்பீக்கர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் டோர் சைட் சில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு குரோம்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ மேனுவல் வேரியண்ட் கைஸ். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர். அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவலர் அண்ட் நார்மலான ஒரு கார் கீ தான் கைஸ். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கைஸ். அண்ட் இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ். பட் ஆனால் இந்த ஓனர் ஃபேப்ரிக் சீட்ஸ் மேலே உங்களுக்கு சீட் கவர்ஸ் உங்களுக்கு போட்டிருக்காரு. அண்ட் ஹெட் ரெஸ்ட்டும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் பாருங்க கைஸ், ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆல் ஓவர் காருடைய விசிபிலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நாட் பேட். பிளாஸ்டிக்ஸ் பாருங்க கைஸ் இந்த காரில் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல, டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் பண்ண மாதிரி இருக்குதுல்ல. ஓகே. அண்ட் ஏசி வென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில்வர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மிஸ்ஸிங் ஜஸ்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இஸ் அ லோ அண்ட் வேரியண்ட். அண்ட் ஹசார்ட் லைட்ஸ் அண்ட் நார்மல் ஏசிஸ் தான் கைஸ். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் அவுட்லெட் அண்ட் யூஎஸ்பி போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மொபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கியரை சுற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ட்ரிம், கீழே உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கு கீழே கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கைஸ், ஆர்ம் ரெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் வருது ஆரஞ்சு கலரில். காருடைய பூட் ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது தெரியும். அண்ட் ஹேண்ட் பிரேக் இஸ் ஆன். அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கேஜ் அண்ட் காருடைய ஓடோமீட்டர் எல்லாமே ரைட் சைடில் தான் இருக்குது. 244 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது இந்த கார். அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் எவ்வளோங்கிறதையும் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த காருடைய வால்யூம் அப் அண்ட் டவுன் கால்ஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ்ஸிங். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். காருடைய ஆல் ஓவர் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. டாப் எண்டில் இன்னும் நல்லாயிருக்கும் கைஸ். காருடைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வேனிட்டி மிரர்ஸ் ஆஃபர் பண்ணல டிரைவர் சைடில். அண்ட் இந்த சைடு வேனிட்டி மிரர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சைடு ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபார் பேசஞ்சர்ஸ். அண்ட் பின்னாடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டு ஒரு டிசப்பாயிண்டிங் திங் என்னென்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸே உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னே தெரில, ஃப்ரண்ட்டில் சுத்தமாக லைட்ஸே இல்லை. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா கார்லேயும் பார்க்குறது. அண்ட் இவ்வளோ வெயில்லையும் பார்த்திங்கன்னா ஏசி கூலிங் செம்மையாக இருக்குது, குறைய சொல்ல முடியாது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு லைக் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமே இல்லை. ஆக்சுவலி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனை நீங்கள் அது மூலிமா கனெக்ட் பண்ணி லைக் ஆன் த கோவில் நீங்கள் உங்களால் கால் பேசிக்க முடியும் கைஸ். இதுதான் இந்த கார் ஓனர் போட்டிருக்கிற ஆஃப்டர் மார்க்கெட் ரிவர்சிங் கேமரா கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ரிவர்ஸ் கியர் நான் போடுறேன்.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, ஜஸ்ட் நார்மலான ஒரு கைட்லைன் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் கேமரா கிளாரிட்டி ஓகே, நாட் பேட். ஸ்க்ரீனும் நல்லாவே பெருசாக இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் அந்த காருடைய கீ, பிளேட் கைண்ட் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஹுண்டாய் கார்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரியான கீஸ் தான் இருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டேஷ்போர்ட் கீழே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே, நாட் பேட். அண்ட் கோல்டு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கைஸ், நைஸ் ஃபீச்சர். ஓகே, க்ளோசிங் இட். அண்ட் காருடைய சீட்ஸ் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைக் குறை சொல்ல முடியாது. அண்ட் ரியர் சீட்ஸ் பார்ப்போம். ஸோ ரியர் சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் லாக்ஸ், சில்வர் கலர் ஃபினிஷ் அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் கீழே இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் டோர் சைட் செல்ஸில் உங்களுக்கு வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்குது. 3 people உக்காந்து போகலாங்க இந்த காரில். அண்ட் பின்னாடி ஹெட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடு தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் ஹம்ப்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் இருக்குது. பட் ஸோ அதனால் லைக் 3rd பேசஞ்சர் நடுவில் உக்காந்து போகலாம், தாராளமாக போகலாம். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே உங்களுக்கு 12 volt பவர் அவுட்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 footer பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் ஸ்பேஸ் அந்தளவுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பின்னாடி உட்காரது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குதுன்ட்டு என்னுடைய நீ அந்த சீட்டுக்கு. ஓகே, ஸோ பின்னாடியிலேருந்து கார் பார்க்குறதுக்கு லைக் விசிபிலிட்டி நல்லா இருக்குது கைஸ், குறை சொல்ல முடியாது. என்ன இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ பின்னாடி ஹேண்டில்ஸ் லைட்ஸ் ஜஸ்ட் நார்மலான லைட்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இந்த சைடு ஹேண்டில்ஸ், டிரைவர் சைடு மட்டும் அந்த ஹேண்டில் மிஸ்ஸிங். ஸோ சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரியர் சீட்ஸில் இந்த மாதிரியான ஒரு சின்ன திங் கொடுத்துருக்காங்க. இதை புல் பண்ணிங்கனாலே உங்களால் பூட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் பூட் ஸ்பேஸையும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப், சின்னது இல்லை நல்லா பெரிய ஷெல்ஃபாகவே கொடுத்துருக்காங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஸோ பூட் ஸ்பேஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் கைஸ். ஸோ பூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 liters பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த ஷெல்ஃபும் உங்களால் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கைஸ். இந்த பூட்டுக்கு உள்ள ஒரு லைட்டும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்ஸ். அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு லைட் ஆஃபர் பண்ணலை. பூட்டுக்கு கீழே உங்களுக்கு ஸ்பேர் வீல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் வீல் தான் கைஸ். ஸோ நார்மலான ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்கிறதால ஜஸ்ட் ஸ்டீல் வீல் தான். ஸோ கைஸ், நம்ம இந்த காருடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த காரை நம்ம வெளியில் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இந்த காருடைய மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டியில் 12 to 13 வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கைஸ். அண்ட் ஹைவேயில் பார்த்தீங்கன்னா 17 km/l வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் பிக்கப் பார்த்தீங்கன்னா நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வித் டிபிடி அண்ட் பிரேக் அசிஸ்ட் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்ஸும் உங்களுக்கு இருக்குது கைஸ். அண்ட் கார் ஓட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது கைஸ் கார் ஓட்டும் போதே. அண்ட் டேர்னிங்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பாடி ரோல் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக இருக்க தான் செய்யுது. அண்ட் பிரேக்கிங் கண்ட்ரோல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இருந்தாலும் 2 டிஸ்க் பிரேக்ஸ் தான் இருந்தாலும் பட் ஸ்டில் நல்ல ஸ்டாப்பிங் பவர்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் ஆல் ஓவர் ஹேண்ட்லிங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கைஸ். அண்ட் ஏசி கூலிங் பிரச்சனையே இல்லை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 years வாரண்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா மொத்தம் 19 வேரியண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது கைஸ். அண்ட் டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 5.1 மீட்டர்லேயே டேர்ன் பண்ணிடலாம் கைஸ். 19 வேரியண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ 19 வேரியண்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 7.94 lakhsலேருந்து 13.98 lakhs வரைக்கும் உங்களுக்கு வேரியண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது.
13 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்ஸ் அண்ட் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க கைஸ். அண்ட் பெட்ரோலில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க கைஸ். அண்ட் பவர்ஃபுல் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ டிசிடி with 118 horsepower and 172 Newton meters of torque ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் கொடுக்குறாங்க கைஸ். போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிளச் லெஸ் டிரான்ஸ்மிஷனை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க கைஸ். 1.5 டீசல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 ஹார்ஸ் பவர் வித் 240 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண கைஸ். உண்மையாலுமே ஒரு பயங்கரமான டார்க்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய காரை நீங்கள் ஆப் மூலியமாகவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். அதாவது நீங்கள் உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் உங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஏசியை ஆன் பண்ணி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம், நீங்கள் வரதுக்கு முன்னாடி காரை சில்லுன்னு வைக்கணும்னா. ஸோ இந்த மாதிரியான சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் கைஸ். ப்ளூ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணி உங்களால் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். இந்த கார் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் போயிடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் கைஸ். ஆல்வேஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதை விட நல்லாயிருக்கும் அந்த கார்லாம். அண்ட் ஐ ஹைலி சஜஸ்ட் கைஸ் இந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா கார் கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமையும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் உங்களை இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர். பை guys.